வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இந்த வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்குதா, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர் இருக்குதா, உங்கள் தொகுதியினுடைய மொத்த பட்டியலை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களையும் எப்படி செக் பண்ணி பார்க்குறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 23/2/2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. மொபைலை பயன்படுத்தி ஈஸியாக ஆன்லைன் மூலமாக இந்த பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்குதா, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர் இருக்குதா, உங்கள் தொகுதியினுடைய மொத்த பட்டியல், உங்களுடைய தனிநபர் பட்டியல், இதையெல்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய பெயர், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர், உங்கள் தொகுதியினுடைய முழு பட்டியல் இதை செக் பண்ணுறதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். www.election.dn.government.in இதுதான் இந்த வெப்சைட்டோட லிங்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் SIR 2026ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் செலக்ட் ஸ்டேட்டுன்னு கேட்டிருக்காங்க, அதில் தமிழ்நாடுன்றதை டைப் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் என்னமோ அதை சர்ச் பண்ணுங்கள். பக்கத்தில் அசம்பிளி கேட்டிருக்காங்க, அதில் உங்களுடைய தொகுதி என்னமோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டேட்டையும் உங்களுடைய தொகுதியும் நீங்கள் என்ட்ரு பண்ணோன்னே செலக்ட் லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக தமிழ்னு சேஞ்ச் ஆயிரும். இப்போ அதுக்கு கீழேயே உங்கள் தொகுதியில் உள்ள போலிங் ஸ்டேஷன் மொத்தமும் கீழே ஷோ ஆகும். அதில் உங்கள் தொகுதியில் உங்களுக்கான பாகம் எண் என்னவோ அதை மேலே கொடுத்துருக்கிற சர்ச் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ மேலே கொடுத்துருக்கிற கேப்சா குறியீடை என்ட்ரு பண்ணி பக்கத்தில் உள்ள டவுன்லோட் செலக்டட் PDF அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்கள் தொகுதியில் உங்கள் பாகம் எண்ணுக்குரிய மொத்த இறுதி வாக்காளர் பட்டியலும் இப்போ டவுன்லோட் ஆகிரும். இந்த பட்டியல் PDF ஃபார்மேட்டில் தான் டவுன்லோட் ஆகும். இந்த பட்டியலில் உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எண், பாகம் எண், இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட தேதி, உங்கள் கிராமத்தினுடைய பெயர், பஞ்சாயத்து, வட்டம், ஆண் வாக்காளர்கள் எத்தனை, பெண் வாக்காளர்கள் எத்தனை, மூன்றாம் பாலினத்தவர் எத்தனை பேர், இப்படி மொத்த டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டியலில் உங்களுடைய வரிசை எண் என்ன அப்படின்றத செக் பண்ணி அதன் மூலம் உங்கள் பெயரும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய பெயரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கரலாம். இந்த பட்டியலில் கடைசி பக்கத்தில் சேர்த்தல் பட்டியல் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டியலில் யார் யாரெல்லாம் இப்போ புதுசாக வாக்காளர்களாக இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய பெயர் பட்டியல் அதில் இடம்பெறுது. மேலும் அந்த பக்கத்தில் புதுசாக எத்தனை வாக்காளர்கள் இணைஞ்சிருக்காங்க, எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்படித்தான் உங்கள் தொகுதியினுடைய முழு பட்டியல் மற்றும் உங்களுடைய பெயர், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர் இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கான்னு செக் பண்ணுறது. இப்போ இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய தனிப்பட்ட விவரத்தை மட்டும் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். voters.eci.government.in இதுதான் இந்த வெப்சைட்டோட லிங்க்கு. இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் 3 ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய டீட்டெயிலை செக் பண்ணி பார்த்துக்கரலாம். மேலே ஃபஸ்ட் ஆப்ஷனில் சர்ச் பை எபிக்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கரலாம். ரெண்டாவது ஆப்ஷனில் சர்ச் பை டீட்டெயில்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் உங்களுடைய நேமு, உங்கள் ரிலேட்டிவுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து,
உங்களுடைய டீட்டெயில்ஸை பயன்படுத்தி செக் பண்ணி பார்த்துக்கறலாம். 3வது ஆப்ஷனாக உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு செக் பண்ணி பார்க்குறது. சர்ச் பை மொபைல்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணும் பொழுது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணுறதன் மூலம் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கறலாம். இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுடைய டீட்டெயில்ஸு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் வியூ டீட்டெயில்ஸ்னு சொல்லி கடைசியாக கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட மொத்த விவரமும் அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்களை பயன்படுத்தி தான் உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிற முடியும். நான் இப்போ கொடுத்த விவரங்கள் அனைத்தும் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பயன்படுத்தி இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர் மற்றும் உங்கள் தொகுதியினுடைய மொத்த டீட்டெயில்ஸையும் செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.